இந்து தமிழ் திசை நேயர்கள் எல்லாருக்குமே இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலுக்கு நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கேம் சேஞ்சர், வணங்கான் இந்த படங்களோட ரிவ்யூ எல்லாமே நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு எந்த படத்துடைய ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரவி மோகன், நித்யா மேனன் நடிச்சிருக்கக்கூடிய காதலிக்க நேரமில்லை படத்துடைய ரிவ்யூ பார்க்கலாம். பெங்களூரில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு ரவி மோகன். ஸோ இவருக்கு இவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்க இருக்கு. ஆனால் கடைசி நேரத்தில் என்கேஜ்மெண்ட்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வராததுனால இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகுது. இன்னொரு பக்கம் நித்யா மேனன் தன்னுடைய வீட்டுக்கே தெரியாமல் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜுக்கு அப்புறமா தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்ததுமே நித்யா மேனன் அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணுறாங்க. ஸோ காதல் திருமணம் தோல்வி அப்படின்னு சொல்லி ரொம்ப விரக்தியில் நித்யா மேனன் இருக்கும்போது ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஆசை வருது. குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எதுக்கு கல்யாணம் தேவை அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு ஸ்பெர்ம் டோனர் மூலமாக கன்சீவ் ஆகுறாங்க. குழந்தையும் பெற்று வளர்த்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் நித்யா மேனன் வந்து பெங்களூர் போகும்போது எதேச்சையா ரவி மோகனை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே இடையில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், பாண்டிங் வந்து கிரியேட் ஆகுது. ரவி மோகனுக்குமே வந்து நித்யா மேனனோட அந்த குட்டி பையன் மேலே ரொம்பவே ஒரு பிரியம் வந்து இருக்குது. ஸோ இவங்க மூணு பேருமே லைஃப்பில் ஒன்று சேர்றாங்களா? நித்யா மேனன் பெற்றுக்கிட்ட அந்த குழந்தையோட அப்பா யாரு? ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விடை தான் காதலிக்க நேரமில்லை படத்துடைய கதை. இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு கதைக்களத்தை இயக்குனர் கிருத்திகா உதயநிதி எடுத்திருக்காங்க. குறிப்பாக தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி பல படங்களில் ரொம்பவே அபத்தமாக சித்தரிச்ச அல்லது காமெடியாக கடந்து போன கே லவ், கே பேரண்டிங் இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த இந்த படத்தில் ரொம்பவே நேர்மையாக சின்சியராக அட்டம் பண்ணியிருக்கிறதுக்காகவே அவங்களுக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். இருந்தாலுமே வந்து இந்த கே லவ் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து யோகி பாபு கிண்டல் பண்ணுற மாதிரியான சில வசனங்கள் படத்தில் இருக்குது. அதையும் கொஞ்சம் கவனம் செலுத்தி தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது சந்தேகம் கிடையாது. ஸோ படம் வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வரைக்குமே மெயின் ட்ராக் எப்படா ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேக் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. கதையுடைய ஹீரோவை ஜெயம் ரவி குறையில்லாத ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காரு. ஹீரோவை விடவே முக்கியத்துவம் கொண்ட ஒரு கேரக்டர் நித்யா மேனனுக்கு, அதையுமே அவங்க ரொம்பவே அழகாக வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க. டிஜே பானுவுக்கு படத்தில் பெருசாக வேலை கிடையாது. யோகி பாபுவுடைய கவுண்டர்ஸ் வந்து பெருசாக சிரிக்க வைக்கல அப்படின்னாலும் ஸோ முந்தைய படங்கள், அவருடைய முந்தைய படங்கள்லாம் வந்து ஒரு மைனஸ் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. லைக் அவருடைய காமெடி வந்து சிரிக்க வைக்கல அப்படின்னாலும் பல இடங்களில் வந்து இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிறது ஆறுதலான விஷயம். இவங்களை தவிர மனோ, லால், வினோதினி, லட்சுமி ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே நீட்டாக எழுதப்பட்டிருக்கு. அவங்களுமே அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. படத்துக்கு வந்து மியூசிக் ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்காரு. ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது. படத்துடைய கதைக்கு என்ன பிஜிஎம் தேவையோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காரு. பாடல்களில் இழு இழு இழுக்குதடி அந்த பாட்டிலும் லேவண்டர், ஸோ அந்த சாங்ஸுமே வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ காதல் கல்யாண பிரேக்கப்புக்கு அப்புறமா நித்யா மேனனுக்கு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை வருது. அந்த ஆசை வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு குழந்தைய 10 நிமிஷம் பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு 10 நிமிஷத்தில் தான் வந்து அந்த குழந்தையை பார்த்து நித்யா மேனன் கல்யாணமே வேண்டாம் ஆனால் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு காட்சி வந்து நித்யா மேனன் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு எந்த ஒரு விதத்துலையுமே வந்து ஆடியன்ஸுக்கு கன்வின்சிங்காக கன்வே ஆகவே இல்லை. இது மட்டும் இல்லாமல் கல்யாணம் வேண்டாம், செயற்கை கருத்தரிப்பு மூலமாக குழந்தை பெற்றுக்கலாம், அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான சேலஞ்சிங் இதனால இருக்கும், தன்னுடைய ஃப்யூச்சர் என்ன ஆகும் இதனால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க எந்த ஒரு இடத்துலையுமே வந்து யோசிக்கவே இல்லை அந்த மாதிரியான காட்சிகள் வந்து படத்தில் வந்து கன்வின்சிங்காக வந்து கன்வே பண்ணவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தைக்கான ஒரு சவாலான விஷயம் என்னவா இருக்குது படத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உன்னுடைய அப்பா எங்க அப்படின்னு சொல்லி சொசைட்டி கேட்குறது. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த குழந்தையை அஃபெக்ட் பண்ணுதா, மற்ற விஷயங்கள் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு கொஷின் ரைஸ் ஆகுது. ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டுமே வந்து படத்தில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான படங்களில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எமோஷன் காட்சிகள் தான். ஸோ அதுதான் வந்து ஆடியன்ஸுக்கு கோராக கனெக்ட் ஆகும். ஆனால் இது அங்கே சுத்தமாக மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லணும். நிறைய காட்சிகளில் அந்த எமோஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே மேம்போக்காக எழுதப்பட்டிருக்கு. இருந்தாலும் படத்தில் ரசிக்கும்படியாக ஒரு போர்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரவியுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்ததுக்கப்புறமா நித்யா மேனன், ரவி அண்ட் நித்யா மேனனோட குட்டி பையன், ஸோ இவங்க 3 பேத்துக்கும் இடையில நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்பவே ரசிக்கும்படியாக இருக்குது. படத்தில் இன்னொரு விஷயம் மைனஸ் அப்படின்னு சொல்லி என்ன ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னா, எல்லா கேரக்டர்ஸுமே வந்து குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ, ஹீரோயின், ஹீரோவோட அப்பா, அதுக்கப்புறமேட்டுக்கு கமெடியன்ஸ், அதுக்கப்புறம் சைட் கேரக்டர்ஸ், ஏன் ரவியோடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்த விருந்தினர்கள் கூட குடிச்சிட்டு ஆட்டம் போடுற மாதிரியான காட்சிகள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தில் இவ்வளோ நாளாக அபத்தமாக நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு அல்லது படங்களில் சித்தரித்த கே
லவ், அதே மாதிரி அந்த ஐவிஎஃப் இந்த மாதிரியான விஷயங்களை நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஓகே, பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் இது கூட சேர்த்து குடிக்கிறதையும் வந்து நார்மலைஸ் பண்ணுற மாதிரியான காட்சிகள்லாம் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாதது. ஸோ ஆக மொத்தத்தில் காதலிக்க நேரமில்லை படத்துடைய ஒன்லைன் அப்படிங்கிறது சுவாரஸ்யமாக இருந்தாலும் திரைக்கதை வந்து சுவாரஸ்யமாக எழுத டைரக்டர் தேவையான நேரம் எடுத்துக்காததால் இந்த காதலிக்க நேரமில்லை ஆவரேஜ் அப்படிங்கிற அந்த லைன்லேயே நிற்குது. ஸோ படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, பிடிக்காதது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்கள்.